எப்படி தெரியுமா? முன்மூர்த்தி தேவரமான மணிமார்களை இறந்தாலும் ஆத்துகளில் அமுதரிக்கும் நேரத்திலே ஏதோ ஒரு சத்தமாகுது. எப்படி கேட்கிறது? எப்படி அலைக்குரல். ஆமா. எப்படி? அபயம் 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 அபயம். நான் சாகிறேன், என்னோட உயிரை போக்குறேன் அப்படின்னு வருது. இறந்தாலும் முன்மூர்த்தி தேவரன் மணிமார்களை இருந்து நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறோம்? ஆமா. ஆனா தர்மத்துக்கு போக கூடாது. ஆமா. தர்மத்துக்கு மட்டுமே நாமல் போக வேண்டும். தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லிதான் கணவன்மாரை பிரிந்து கல்லாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே நீதி நிலைக்க வேண்டும், அநியாயம் அழிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் இருக்கிறோம். அந்த நேரத்துல ஒரு உயிர் போதுன்னா அதை நம்ம பாத்துக்கிட்டு ஏத்துக்க முடியுமா? பார்த்துக்கொண்டு இருக்க முடியுமா? முடியாது. யாரா இருந்தாலும் சரி, சரி, நல்லவரா இருந்தாலும் சரி, கெட்டவரா இருந்தாலும் சரி, அண்ணவரை நம்ம காப்பாற்ற வேண்டும் இல்லையா? காப்பாற்றி விட்டு சில ஆறுதலை சொல்லி அநியாயம் செய்தவனாக இருந்தா ஆத்தோட விட்டுறலாம். ஆத்தோட விட்டு விடலாம். நம்ம எதையுமே அறியாதவனா இருந்தா அவனை காத்து மாதிரி தூக்கி மேல வந்துடலாம். இறந்த தங்கமார்களை நம்ம ஜகத்தை இருக்க வேண்டும், யாருன்னு பார்க்க வேண்டும். நல்லவரா கெட்டவரா நம்ம அறியாது நம்ம